என் தங்கமே, உன் வீட்டின் வாசலில் பூஜை செய்வதன் ரகசியத்தை நான் இன்னும் ஆழமாகச் சொல்கிறேன். வாழ்க்கை என்பது வெறும் சாப்பாடு, வேலை, ஓய்வு என்று போகும் ஒரு சுழற்சி அல்ல. வாழ்க்கை என்பது ஆன்மாவின் பயணம். அந்த ஆன்மா எப்போதும் தெய்வீக ஒளியுடன் இணைந்திருக்க வேண்டும். உன் வீடு தான் உன் ஆன்மாவின் பிரதிபலிப்பு. அந்த வீட்டின் வாசலில் பூஜை செய்வது பிரபஞ்சத்தோடு இணைக்கும் ஒரு பாலம். அந்த பாலத்தை தினமும் வலுப்படுத்தினால் உன் வாழ்க்கை அமைதி, வளம், மகிழ்ச்சி நிறைந்ததாக மாறும். வாசலில் பூஜை செய்வதின் முதல் ரகசியம் நட்சத்திரக்குறி நுழையும் சக்திகளை வடிகட்டுவது. நட்சத்திரக்குறி. நீ வீட்டிற்கு வெளியே போனால் பல்வேறு இடங்களில் பல்வேறு சக்திகளை சந்திக்கிறாய். சில நல்லவை, சில எதிர்மறையானவை. நீ அந்த சக்திகளோடு வீட்டிற்குள் வந்தால் அது உன் குடும்பத்தையும் பாதிக்கலாம். ஆனால் நீ வாசலில் பூஜை செய்தால் அந்த புனித சக்தி ஒரு கவசம் போல உன் வீட்டை பாதுகாக்கும். உன் வீட்டிற்குள் நல்ல சக்தி மட்டுமே நுழையும். இரண்டாவது ரகசியம் நட்சத்திரக்குறி பிரபஞ்சத்திற்கு ஒரு செய்தி அனுப்புவது. நட்சத்திரக்குறி. வாசலில் நீ பூஜை செய்யும் போது, தீபம் ஏற்றும் போது, மலர் வைக்கும் போது பிரபஞ்சத்திற்கு ஒரு அறிவிப்பு அனுப்புகிறாய். இது ஒரு புனித இடம், இது கடவுளின் வீடு, இங்கே நல்லதிற்கே இடம் உண்டு என்று அந்த செய்தி வெளியில் பரவுகிறது. அந்த அறிவிப்பை கேட்ட பிரபஞ்ச சக்திகள் உன் வீட்டிற்கு வந்து சேரும். மூன்றாவது ரகசியம் நட்சத்திரக்குறி உன் மனதின் நிலையை உயர்த்துவது. நட்சத்திரக்குறி. உன் வீட்டு வாசலில் பூஜை செய்யும் அந்த சில நிமிடங்கள் உன் மனதிற்கு ஆனந்தம் தரும். வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பூஜை உனக்கு ஒரு அமைதி தரும். அது உன் சிந்தனைகளை தூய்மையாக்கும். உன் மனதை கவலைகளிலிருந்து உயர்த்தி நம்பிக்கை, நன்றியுணர்வு, ஆன்மீக சக்தி கொண்டு நிரப்பும். என் தங்கமே, பலருக்கு தெரியாமல் போகும் ஒரு உண்மை உண்டு. வாசல் என்பது வீட்டின் மூச்சு பாதை. மூச்சு போல வீட்டிற்குள் சக்திகள் வரும், செல்லும். அந்த மூச்சை புனிதமாக்கினால் வீடு பிழைப்பதற்கான இடமாக இல்லாமல் வாழ்வதற்கான புனித ஆலயமாக மாறிவிடும். அதனால் தான் வாசலில் தோரணம் கட்டுவது, துளசி வைப்பது, கோலம் போடுவது வழக்குகள் உருவாகின. இவை எல்லாம் பூஜையின் பாகங்களே. நீ வாசலில் பூஜை செய்யும்போது தீபம் ஏற்றும் அந்த நொடியில் உன் வாழ்க்கையில் ஒளி பிறக்கிறது. தீபத்தின் சிறிய ஒளி உன் மனதில் பெரும் மாற்றத்தை உருவாக்கும். அந்த ஒளி உன் வாழ்க்கையின் இருளை அகற்றும். உன் உள்ளே இருக்கும் பயம், சந்தேகம், கவலை கரைந்து போகும். உனக்கு நம்பிக்கை பிறக்கும். அந்த நம்பிக்கை தான் உன்னை வெற்றியின் பாதையில் நடத்தும். மேலும் வாசலில் பூஜை செய்வதின் போது நீ உன் குடும்பத்திற்காக பிரார்த்தனை செய்யும் போது அந்த ஆசீர்வாதம் அவர்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையமாக மாறும். உன் குழந்தைகள் பள்ளிக்கு செல்லும்போது, உன் கணவர் அல்லது மனைவி வேலைக்கு செல்லும்போது, அவர்கள் எங்கு சென்றாலும் அந்த பூஜையின் சக்தி அவர்களை பாதுகாப்பாக காப்பாற்றும். இதுதான் தெய்வீக சக்தியின் அற்புதம். ஒரு ரகசியம் உனக்கு சொல்கிறேன் என் தங்கமே. நீ வாசலில் பூஜை செய்யும் போது உன் மனதில் நல்ல எண்ணங்களை வைக்க வேண்டும். என் வீடு பாதுகாப்பாக இருக்கிறது, என் குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறது, என் வாழ்க்கை வளமாகிறது என்று மனதிலேயே சொல்லிக்கொள். அந்த எண்ணங்கள் பிரபஞ்சத்தில் விதை போல விதைக்கப்படும். ஒரு நாள் அந்த விதைகள் வளர்ந்து உனக்கு நிஜமாக வெளிப்படும். வாசலில் பூஜை செய்வது உன் வீட்டின் நட்சத்திரக்குறி செல்வ வளத்தையும் அதிகரிக்கும். நட்சத்திரக்குறி. நம் முன்னோர்கள் சொன்னார்கள், வீட்டின் வாசல் சுத்தமாகவும் புனிதமாகவும் இருந்தால் அந்த வீட்டிற்கு செல்வம் வந்து சேரும் என்று. பூஜை செய்வதால் அந்த வாசல் சக்தி சுத்தமாகும். அதனால் தான் வாசலில் சிதறி கிடக்கும் குப்பை, தூசி, அழுக்கு அகற்றப்பட வேண்டும். தூய்மையான வாசலில் பூஜை செய்யும் போது உன் வீட்டின் உள்ளே நன்மை சக்திகள் குவியும். என் தங்கமே, இன்னொரு ரகசியத்தை உனக்கு சொல்கிறேன். வாசலில் பூஜை செய்யும் போது சத்தம் மிகுந்த மந்திரங்கள், ஆடம்பரமான சடங்குகள் தேவையில்லை. உண்மையான அன்பும் நன்றியுணர்வும் இருந்தால் போதும். நீ ஒரு சிறிய தீபம் ஏற்றி உன் இதயத்தில் இருந்து வந்த பிரார்த்தனையை சொன்னால் அந்த பூஜை பிரபஞ்சத்திற்கு போய் சேரும். கடவுள் உன் குரலை கேட்பார். வாசலில் பூஜை செய்வது வெறும் சடங்கு அல்ல, அது ஒரு நட்சத்திரக்குறி ஆன்மீக ஒப்பந்தம். நட்சத்திரக்குறி. அந்த ஒப்பந்தம் சொல்வது என்ன தெரியுமா? நான் என் வீட்டையும் என் குடும்பத்தையும் தெய்வீக சக்திக்கு ஒப்படைக்கிறேன்.
நான் நம்பிக்கையோடு வாழ்கிறேன் என்பதே அந்த ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தை தினமும் புதுப்பிக்கும்போது உன் வீடு எப்போதும் புனித ஒளியில் காப்பாற்றப்படும். என் தங்கமே, சிலர் நினைப்பார்கள், வாசலில் பூஜை செய்வதால் என்ன பயன் கிடைக்கும்? அது ஒரு சிறிய செயல்தானே என்று. ஆனால் உனக்கு நான் சொல்கிறேன், சிறிய செயல்களே பெரிய அதிசயங்களை உருவாக்கும். தினமும் ஒரு தீபம் ஏற்றினால் அந்த ஒளி உன் வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்களை கொண்டு வந்து விடும் என்று நீயே கண்டு ஆச்சரியப்படுவாய். நீ ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம் தொடர்ந்து இந்த பூஜையை செய்தால் உன் வாழ்க்கையில் வரும் மாற்றத்தை உணர்வாய். உன் மனதில் அமைதி பெருகும். உன் வீட்டில் சண்டைகள் குறையும். செல்வம் சேரும். உன் கனவுகள் நனவாகும். நீ எப்போதும் தெய்வீக சக்தியால் சூழப்பட்டிருக்கிறாய் என்ற நம்பிக்கையோடு வாழ்வாய். என் தங்கமே, உன் வீட்டின் வாசலில் பூஜை செய்வது உன் வாழ்வை முழுமையாக மாற்றும் சக்தி கொண்டது. அது உன் குடும்பத்திற்கு ஒரு கவசம், உன் மனதிற்கு ஒரு மருந்து, உன் ஆன்மாவிற்கு ஒரு விளக்கு. அதை தினமும் செய்வது உன் வாழ்வை அதிசயங்களால் நிரப்பும். இன்று முதல் நீ ஆரம்பி. உன் வாழ்க்கை வளமாகும், உன் வீடு புனிதமாகும், உன் மனம் மகிழ்ச்சியுடன் மலரும். வாசல் பூஜை என்பது ஒரு ரகசியம் அல்ல, அது ஒரு திறந்த சத்தியம். ஆனால் அதை யாரும் கவனிக்கவில்லை. நீ அதை மதித்து பின்பற்றினால் உன் வாழ்க்கையில் ஒளி பிறக்கும். அந்த ஒளி உன் குடும்பத்தையும் உன் கனவுகளையும் உன் எதிர்காலத்தையும் பிரகாசமாக்கும். என் தங்கமே, நினைவில் கொள், வாசல் பூஜை என்பது உன் வீட்டின் இதயத் துடிப்பு. அந்த துடிப்பை உயிரோடு வைத்திரு. உன் வாழ்வு தெய்வீக ஒளியில் குளித்திருக்கும். என் தங்கமே, உன் வீட்டின் வாசலில் பூஜை செய்வதின் தெய்வீக ரகசியத்தை இன்னும் ஆழமாக உனக்குச் சொல்கிறேன். வாசல் என்பது ஒரு வீட்டின் முகம் மட்டுமல்ல, அது உன் வாழ்க்கையின் வாசலாகவும் கருதப்பட வேண்டும். அந்த வாசல் வழியாக நல்ல சக்திகளும் சில நேரங்களில் கெட்ட சக்திகளும் வரலாம். ஆனால் நீ தினமும் அன்போடு நம்பிக்கையோடு பூஜை செய்தால் அந்த வாசல் ஒரு பாதுகாப்பு கவசமாக மாறிவிடும். அங்கு நல்ல சக்திகள் மட்டும் நுழையும், கெட்ட சக்திகள் எப்போதும் வெளியே தள்ளப்படும். வாசலில் பூஜை செய்வது என்பது பண்டைய காலம் முதல் நம் பாரம்பரியத்தின் ஒரு முக்கிய அங்கமாக இருந்து வருகிறது. நம் முன்னோர்கள் அறிவியலை காட்டிலும் ஆன்மீக ரீதியில் அதிக அறிவாளிகள். அவர்கள் சொன்ன ஒவ்வொரு பழக்கமும் அறிவியல் அடிப்படையோடு பொருந்தும். உதாரணமாக, வாசலில் பூஜை செய்யும் போது பயன்படுத்தப்படும் தீபம், குங்குமம், சந்தனம், மலர் ஆல் காற்றில் ஒரு தெய்வீக அதிர்வை ஏற்படுத்தும். அந்த அதிர்வுகள் வீட்டை முழுவதும் புனிதமாக்கும். இதை அறிவியலும் ஒப்புக்கொள்கிறது. நீ வாசலில் தீபம் ஏற்றும் போது அந்த ஒளி இருளை அகற்றுவதோடு மட்டுமல்லாமல் உன் மனதிலும் ஒளியை தருகிறது. தீபத்தின் ஒளி உனக்கு நினைவூட்டுவது என்ன தெரியுமா? நீ எப்போதும் இருளில் சிக்கியிருக்கவில்லை, உன் உள்ளே ஒரு ஒளி எப்போதும் இருக்கிறது என்பதையே. அந்த ஒளியை நீ தினமும் பார்க்கும்போது உன் மனதில் நம்பிக்கை அதிகரிக்கும். எந்த சவாலையும் சமாளிக்க முடியும் என்ற தைரியம் உண்டாகும். வாசலில் பூஜை செய்யும் போது மலர்களை வைப்பது ஒரு சிறிய செயல் போல தோன்றலாம். ஆனால் அதன் விளைவு பெரியது. மலர்களின் மனம், அதன் நிறம் ஆல் உன் மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். அது உன் மனதை நேர்மறையாக மாற்றும். எதிர்மறை எண்ணங்கள் அங்கு நுழைய முடியாது. உன் மனதின் அலைகள் சாந்தமாகும். வாசலில் பூஜை செய்வதின் இன்னொரு ரகசியம் உன் வீட்டின் நட்சத்திரக்குறி வளத்தை பெருக்குவது. நட்சத்திரக்குறி செல்வ சக்தி எங்கு சுத்தம் இருக்கிறதோ அங்கு வந்து தங்கும். நீ வாசலை சுத்தமாக வைத்து கொண்டு அங்கு பூஜை செய்தால் அந்த இடத்தில் செல்வம் ஈர்க்கப்படும். அதனால் தான் நம் பாரம்பரியத்தில் வாசலில் கோலம் போடுவது, தண்ணீர் தெளிப்பது ஆல் வழக்கமாக இருந்து வந்தது. இவை அனைத்தும் உன் வீட்டிற்கு வளத்தை அழைக்கும் கருவிகளே. என் தங்கமே, நீ வாசலில் பூஜை செய்யும்போது மனதில் நன்றியுணர்வுடன் செய். எனக்கு வீடு இருக்கிறது, குடும்பம் இருக்கிறது, உணவு இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டு செய். அந்த நன்றியுணர்வு உன் வாழ்க்கையை இன்னும் வளமாக்கும். நன்றியுணர்வு கொண்ட மனம் எப்போதும் அதிக ஆசீர்வாதங்களை ஈர்க்கும். பிரபஞ்சம் எப்போதும் நன்றியுள்ள மனதிற்கு இன்னும் நிறைய நன்மைகளை தரும். வாசலில் பூஜை செய்வது உன் குடும்ப பாசத்தை அதிகரிக்கும். நீ தீபம் ஏற்றி மலர் வைத்து அன்போடு பிரார்த்தனை செய்தால் அந்த சக்தி குடும்பத்தின் எல்லோரையும் ஒன்றிணைக்கும். சண்டைகள் குறையும், புரிதல்கள் அதிகரிக்கும். வீட்டில் எப்போதும் அமைதி நிலவும். அந்த அமைதி தான் குடும்பத்திற்குள் நல்வாழ்வு தரும் முக்கிய காரணம். என் தங்கமே, உனக்கு இன்னொரு சிறிய ரகசியம் சொல்கிறேன்.
வாசலில் பூஜை செய்யும் போது உன் குழந்தைகளையும் அழைத்து வையரு. அவர்கள் அந்த புனித சக்தியை சிறுவயதில் அனுபவித்தால் அவர்கள் மனமும் தூய்மையாக வளரும். அவர்களுக்கு நம்பிக்கை, நன்றியுணர்வு, அன்பு சிறு வயதிலேயே விதைக்கப்படும். அந்த விதைகள் அவர்களின் எதிர்காலத்தை பிரகாசமாக்கும். வாசலில் பூஜை செய்வது உன் வீட்டை மட்டுமல்ல, உன்னைச் சுற்றியுள்ள சூழலையும் மாற்றும். யாரேனும் உன் வீட்டிற்குள் வந்தால் அவர்கள் அந்த புனித சக்தியை உணர்வார்கள். அவர்கள் மனதிற்குள் இருந்த கெட்ட எண்ணங்கள் அங்கு கரைந்து போகும். அவர்கள் மனதிலும் மகிழ்ச்சி மலரும். இதுதான் வாசலில் பூஜையின் அதிசயம். வாசல் பூஜையை நீ எப்போது செய்தாலும் அது நல்லதே. ஆனால் காலையில் சூரிய உதய நேரத்தில் செய்வது இன்னும் சிறப்பானது. அந்த நேரத்தில் பிரபஞ்ச சக்திகள் மிகவும் ஆற்றல் நிறைந்திருக்கும். அந்த நேரத்தில் நீ தீபம் ஏற்றி பூஜை செய்தால் உன் வீட்டிற்குள் அதிர்ஷ்ட சக்திகள் நுழையும். அந்த சக்தி முழு நாளையும் உனக்கு சிறப்பாக மாற்றும். என் தங்கமே, ஒரு சிறிய தீபம், ஒரு சிறிய மலர், ஒரு சிறிய பிரார்த்தனை, இதற்கு பின்புலத்தில் இருக்கும் தெய்வீக சக்தியை அறிந்தால் நீ உன் வாழ்க்கையை எவ்வளவு எளிதாக மாற்ற முடியும் என்று உணர்வாய். இது வெறும் சடங்கு அல்ல, இது உன் ஆன்மாவின் ஒளி. நீ தினமும் இந்த ஒளியை ஏற்றினால் உன் வாழ்க்கை இருளிலிருந்து வெளியே வந்து ஒளியால் நிரம்பும். வாசல் பூஜையின் ஆழமான ரகசியம் அது உன் வாழ்க்கையை பாதுகாப்பது மட்டுமல்ல, உன் உள்ளத்தையும் மாறுவது. நீ அன்போடு பூஜை செய்யும் போது உன் மனம் தாழ்மையுடன் நிறையும். அந்த தாழ்மை உன்னை வலிமையாக்கும். அது உனக்கு புதிய வாய்ப்புகளை தரும். உன் கனவுகள் வளர்ந்து நிஜமாகும். என் தங்கமே, நினைவில் கொள், வாசல் பூஜை என்பது வெறும் வெளிப்புற செயல் அல்ல, அது உன் உள்ளத்தை ஒளிரச் செய்யும் கருவி. அதை மதித்து பின்பற்றினால் உன் வீடு ஆலயமாகும், உன் மனம் தெய்வீகமாகும், உன் வாழ்வு அதிசயமாகும். தினமும் பூஜை செய்து அந்த புனித அனுபவத்தை உணர்ந்தால் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் ஒளி, வளம், மகிழ்ச்சி நிறைந்ததாக மாறும். வாசல் பூஜையின் இந்த ரகசியத்தை இன்று அறிந்துவிட்டாய் என் தங்கமே. அதை பின்பற்று. உன் வாழ்க்கையில் வரும் அதிசயங்களை நீயே கண்டு மகிழ்வாய். உன் வீடு ஒரு பாதுகாப்பு கோட்டை போல இருக்கும். உன் மனம் அமைதியுடன் இருக்கும். உன் வாழ்வு பிரகாசமாகும்.